அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்கணும்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது என்ன அப்டேட் அப்படின்றது, யாருக்கான அப்டேட் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரைட்டா? ஸோ கண்டிப்பாக இந்த தேர்வு பற்றி உங்களுக்கு தெரியும். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து வரக்கூடிய எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியில் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து நம்ம வந்து அப்டேட் வந்து கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துக்கூடிய அப்டேட்டுக்கான நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் கூட நம்ம வந்து போட்டிருக்கோம். நிறைய நண்பர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சரி, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ன சார் அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ கீழமை நீதிமன்றங்களுக்கு இப்போ வந்து சிவி முடிச்சிங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான அப்டேட் இல்லை. நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது பார்த்துட்டு வந்து ஏமாந்துடாதீங்க. பட் உங்களுக்கான அப்டேட்டும் வந்து இந்த ஆகஸ்ட் 15க்குள்ளே வரும்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்த்தோம். பட் அந்த அப்டேட் வரல. ஆனால் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க இல்லையா? அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னைக்கும் மதுரையிலும் இருக்கக்கூடிய வேகன்சிக்கு வந்து ஒரு 300 சம்திங் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஜோப்தார், அசிஸ்டன்ட், ரூம் பாய், ஸ்வீப்பர், கார்டனர், வாட்டர்மேன், சானிடரி ஒர்க்கர்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அதுக்கான எக்ஸாம் டேட்டை வந்து இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. பட் எக்ஸாம் டேட் வந்து விரைவில் வரப்போகுது. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்பாக இவங்க என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். அப்ளை பண்ணும்போது சில பேர் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் சரியாக அப்லோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, அல்லது வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து கட்டியிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆல் டிக்கெட் வராது, நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டச் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகுது. ரைட்டா? ஸோ அந்த பிடிஎஃபில் தான் வந்து ரிஜெக்ஷன் வந்து எதுக்காக பண்ணாங்க, என்ன ரீசனுக்காக பண்ணாங்க, எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 72 சொல்லியிருக்காங்க. 72, 73 ரெண்டுத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏன்னா 2 விதமான நோட்டிஃபிகேஷனை கொடுத்தாங்க. காமன் எக்ஸாம் தான் ரெண்டுத்துக்கும். ஆனால் வந்து 2 இதுக்கு வந்து பிரித்து வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ 2 நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ரீசனுக்காக வந்து இவங்க ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபீ நாட் பெய்டுன்னு போட்டிருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் கட்டாதனால உங்களோட அப்ளிகேஷன் வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்கள் நேமும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா, உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து, அதாவது நாளைக்குன்னு நான் சொல்லலை, ஸோ மேபி இன்றைக்கி கூட வரலாம், நாளைக்கு வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். ஸோ இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா அடுத்து வந்து எக்ஸாம் டேட்டும் ஆல் டிக்கெட்டும் எப்போ வேணாலும் அவங்க ரிலீஸ் பண்ணலாம். அப்படி ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு ஆல் டிக்கெட் வரல சார், நான் அப்ளை பண்ணேன், எனக்கு ஆல் டிக்கெட் டவுன்லோட் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் பேருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி இருக்கிறவங்களுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ விரைவில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? நம்ம சொல்லுவோம் இல்லையா, யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேன்னு சொல்லுவோம். அதாவது மணி யோசை முன்னாடி வரும், யானை பின்னாடி தான் வரும்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா பின்னாடி நமக்கு என்ன வரப்போகுது, எக்ஸாம் டேட் வரப்போகுது, ஆல் டிக்கெட் வரப்போகுது, எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த எக்ஸாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 5ஆம் வகுப்பு முதல் நம்ம கிட்டத்தட்ட வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் டாபிக் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு முழு மாதிரி தேர்வு வந்து நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க. ரைட்டா? ஃபுல் மோக் டெஸ்ட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 2வது முழு மாதிரி தேர்வு வந்து நடக்க போகுது. ஸோ நீங்கள் ஃபுல் மோக் டெஸ்ட்டை எழுதிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு விரைவில் வந்து எக்ஸாமும் வரப்போகுது. ஸோ முழு மாதிரி தேர்வு வந்து நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், டெஸ்ட் பேட்சில் நீங்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய அனைவருமே வந்து ஃபுல் மோக் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு விரைவில் வந்து எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ விரைவில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது. ரைட்டா? இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து யாராவது நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நம்ம அகாடமி நம்பர் 8012781567 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், அல்லது டெலிகிராமில் மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே பிடிஎஃப் டைப் தான். ரைட்டா? புதுசாக நம்ம பேட்ச் போட போகிறதுல ஏற்கனவே நம்ம பேட்ச் போட்டிருக்கிறோம். ஸோ அது ஷெடியூல் பிரகாரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, மெட்டீரியல் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ ஃபுல் மோக் டெஸ்ட் 1 முடிஞ்சிருக்கு. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் மோக் டெஸ்ட் வந்து 2 நடக்கவிருக்கிறது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு படித்து இந்த தேர்வுக்கு வந்து தயாராக இருக்கிறீர்கள் அப்படின்றத அந்த ஃபுல் மோக் டெஸ்ட் அட்டன் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து இது வரைக்கும் நீங்கள் படிக்கலனா கூட ஓரளவுக்கு இப்போ இன்னும் எக்ஸாம் டேட் வரல, வந்தால் கூட நமக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த டூரேஷனில் கூட நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா கூட படித்து முடிச்சிடலாம். ஏன்னா வந்து 8ஆம் வகுப்பு தான் படிக்க போகிறீங்க. மேக்ஸிமம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமும் ஈஸியாக தான் கேட்பாங்க. என்ன தான் ஈஸியாக கேட்டாலும் வேகன்சி குறைவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கட் ஆஃப் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ஹை கட் ஆஃப் வருது. ரைட்டா? ஸோ அதனால் நல்லா படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் டாப் கட் ஆஃபில் வந்து அதை டாப் ரேங்க்கில் வந்து நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நல்லா படிங்க. விரைவில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து வரப்போகுது.
ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களோ அல்லது உங்கள் நண்பர்களோ யாராவது இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த அப்டேட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.